அனைவருக்கும் வணக்கம். 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தேர்வு அன்னைக்கு வரைக்கும் நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். எல்லா பேரும் நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் நல்லா படித்தாதான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம பயங்கரமான ஒரு எக்ஸாம் நம்ம சாதாரண எக்ஸாம் தான். ஆனால் காம்படிஷன் அதிகம். அதில் இருக்கிறதுலே அதிக பேர் கலந்து கொள்ளக்கூடிய எக்ஸாம் இந்த குரூப் 4 எக்ஸாம். அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும். நல்லா படித்தா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா எவ்வளவோ பேர் அப்ளை பண்ணி எவ்வளவோ பேர் எழுதக்கூடிய எக்ஸாமில் நம்மளும் எழுதி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் அது வர்றது வரைக்கும், எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம படிக்க நிறுத்தக்கூடாது. படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் இதில் இருந்தால் நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. அதனால் தமிழ் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையும் நல்லா தமிழையும் நல்லா தெளிவாக படிங்க. அதற்கடுத்து சோசியல் சயின்ஸ் அப்படின்றது நமக்கு 4 பார்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது, பாலிட்டி இருக்குது, எக்கனாமி இருக்குது. எக்கனாமி வித் காமர்ஸ் அப்படின்றதுலேருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதுவும் நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். ஆனால் சயின்ஸ் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா சயின்ஸாக தான் இருக்கும். ஏன்னா சயின்ஸ் நம்ம புரிஞ்சு படித்தா தான் அங்கே ஆன்சர் பண்ண முடியும். புரிந்து படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றது, என்ன பாடம் படிக்கிறோம், அந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், அந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாடத்தோட பயன்கள் என்ன, அந்த பாடம் எந்த அளவுக்கு நமக்கு அன்றாட வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா சயின்ஸில் அவங்க கேட்குற கேள்விகள் கொஞ்சம் ஒரு 15 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் நல்லா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. மீதி ஒரு பாதி கொஸ்டின்ஸ் அது எதுலேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கு அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பாதி கொஸ்டின்ஸ் நம்ம டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி ஒரு பாதி கொஸ்டின்ஸ் ஆன்சர் எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க தெரியாமல் நம்ம அந்தளவுக்கு அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு சயின்ஸை படிக்கணும். ஏன்னா சயின்ஸில் கொஸ்டின் கம்மி, கொஸ்டின் குறைவாக தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சயின்ஸை விட்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த 5 மார்க் 10 மார்க்கில் தான் நம்மளோட வெற்றி நம்ம நிர்ணயிக்கப்படும். ஏன்னா நம்ம ஒரு 5 மார்க் எடுத்துதான் நமக்கு வெற்றி, நம்ம எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஆனால் சயின்ஸை படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 5 மார்க் நமக்கு போயிடும் அப்படின்றபோது நமக்கு வெற்றின்றது நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் வெற்றி பெறணும், தேர்வில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸை நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது. சயின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். சயின்ஸை ஒரு மேலோட்டமாவது ஒவ்வொரு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இயற்பியலில் என்னென்ன இருக்குது, வேதியியலில் என்னென்ன இருக்குது, உயிரியலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்காமல் நம்ம போனோம்னாவே நம்ம தேர்வில் வெற்றி பெறுவது கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது. சயின்ஸை படிச்சுட்டு போனால் தான் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சயின்ஸை படிங்க. ஏன்னா அறிவியல் அப்படின்றது நமக்கு ஒரு தேவையான ஒரு பாடம் தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அறிவியல் தொழில்நுட்பம் தான். இன்றைக்கி டெக்னாலஜி பூராமே இன்றைக்கி எல்லாமே அறிவியல் தொழில்நுட்பம் தான். ஸோ அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அறிவியல் படிக்கிறோம். அப்படி தான் இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துலேருந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். 10ஆம் வகுப்பு அறிவியல் மொத்தம், ஏன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல், 9ஆம் வகுப்பு அறிவியல், 8ஆம் வகுப்பு அறிவியல் அப்படின்றது நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அது கீழே இருந்து 6ஆவது 7ஆவது அதை ஒரே இதில் நம்ம ரீட் பண்ணிடலாம். ஏதாவது நமக்கு போதிய நேரம் இல்லை அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை படித்து அதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் நீங்கள் டைம் இருக்கும் போது இப்போ மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. ஏன்னா மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா சயின்ஸில் நம்ம கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அங்கே நல்லா படித்தா தான் எழுத முடியும். மற்ற கூட அது ரிலேட்டடாக ஓரளவுக்கு எழுதிடலாம். சயின்ஸ் படிக்காமல் எழுத முடியாது.
ஸோ அதனால் வந்து சயின்ஸை படிப்போம். இப்போ நான் 10ஆம் வகுப்பு சயின்ஸில் வந்து மொத்தம் 23 பாடத்தில் இயற்பியல் 6 லெசன் முடிச்சாச்சு. வேதியியலில் வந்து 4 லெசன் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 5ஆவது லெசன் வேதியியலோட கடைசி பாடம். ஏன்னா வந்து வேதியியல்னாவே வந்து வேதியியல் வந்து 2 பிரிவாக பிரிப்போம். 2 பிரிவாக பிரிச்சுட்டா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிம வேதியியல், கனிம வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. வேதியியல்னாவே 2 பிரிவாக பிரிக்கிறோம். அது வந்து கரிம வேதியியல் ஆர்கானிக், கனிம வேதியியல் அது வந்து இன்ஆர்கானிக். ஆர்கானிக் அப்படின்னா வந்து கார்பன் உள்ள சேர்மங்கள், கார்பன் உள்ள சேர்மங்களை பற்றி படிப்பது. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து கார்பன் உள்ள சேர்மங்கள் எது அப்படின்றத நம்ம படிப்போம்ப்பா. கார்பன் உள்ள சேர்மங்கள் அப்படின்னு அதான் வந்து கரிம வேதியியல். கனிம வேதியியல் அப்படின்னா நம்ம வந்து மினரல்ஸ்னா எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம தனிமங்கள்னா அதில் வந்து உலோகங்கள், அலோகங்கள், தனிம அரிசு அட்டவணை 118 தனிமங்கள். இந்த 118 தனிமங்களை வந்து நம்ம வந்து எப்படி வகைப்படுத்துகிறோம், அது வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொரு எத்தனை தொடர்கள் இருக்குது, எத்தனை தொகுதிகள் இருக்குது, ஒவ்வொரு தொடர்களுக்கும் என்னென்ன பேர், அதில் வந்து என்னென்ன தனிமங்கள் இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் அந்த தனிமங்களோட அதை எப்படி வந்து நம்ம அந்த தனிமங்களை வந்து பிரித்தெடுக்கிறோம், தயாரிக்கிறோம், தூய்மைப்படுத்துகிறோம், அந்த தனிமத்தோட தாதுக்கள், அந்த தனிமத்தோட பயன்கள். தனிமம்னா உலோகம், அலோகம், அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய உலோகங்கள், அலோகங்கள், அதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து பிரித்தெடுக்கிறோம் அப்படின்றதான் வந்து கனிம வேதியியல் அப்படின்றத படிப்போம். கனிம வேதியியலில் நம்ம கொஞ்சம் படித்தோம். இன்னைக்கு வந்து கரிம வேதியியல் அப்படின்னா கார்பன் உள்ள சேர்மங்கள். அது அந்த தலைப்பை தான் வந்து இங்கே வந்து 10ஆல் வந்து கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் அதன் சேர்மங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்திலிருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது வரும், 2 கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். எல்லா எக்ஸாம்லையும் வந்து இந்த இதில் வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வியாவது கேட்பாங்க. அதிகபட்சம் 2-3 கேள்விகள் கூட கேட்பாங்க. இந்த பாடம் வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வேதியியலை வந்து நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு பாடம். வேதியியல் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றதுல வந்து நமக்கு வந்து அந்த கார்பன் உள்ள சேர்மங்கள்லாம் என்ன, அது என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம படித்து அது எங்கெங்க பயன்படுகிறது அப்படின்லாம் படிக்க போகிறோம். ஸோ இப்போ பாடத்தில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா வந்து கரிம சேர்மங்கள், கார்பனும் அதன் சேர்மங்கள்னா கரிம சேர்மங்கள். அதே மாதிரி கரிம சேர்மங்களை வந்து வகைப்படுத்த போகிறோம். அதே மாதிரி ஐயூபிஎஸ்சி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போ பாட்டனிக்கல் நேம், சுவாலஜிக்கல் நேம்னு இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ இங்கே வந்து கரிம சேர்மத்துக்கு வந்து ஐயூபிஎஸ்சி பேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஐயூபேக் அப்படின்வாங்க. இன்டர்நேஷ்னல் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பேர் வைத்திருக்காங்க. அந்த பேர் எப்படி ஒவ்வொரு சேர்மத்துக்கு, கரிம சேர்மத்துக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி கரிம சேர்மங்களின் வினை செயல் தொகுதிகள், அந்த கரிம சேர்மங்களோட வினை செயல் தொகுதி கடைசி இருக்கும், அது என்ன, அதோட வினை செயல் தொகுதினா என்ன அப்படின்றத படிக்கும். அதே மாதிரி எத்தனால் மற்றும் எத்தனோயிக் அமிலம் ஆகியவை, ஏன்னா இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய எத்தனால் மற்றும் எத்தனோயிக் அமிலம் அதை எப்படி தயாரிக்கிறோம், அதோட பண்புகள், அதெல்லாம் வந்து. அப்புறம் வந்து சோப்பு, நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு துவைக்கிறதுக்கு பயன்படுற சோப்பு, டிடர்ஜென்ட்ஸ், அது எப்படி, அதோட இயல்பு என்ன, அது தயாரிக்கும் முறை, அப்புறம் அது எப்படி வந்து சோப்பு வந்து அழுக்க நீக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ சோப்புக்கும் டிடர்ஜென்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு, இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அறிமுகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்வில் ஏராளமான கார்பன் சேர்மங்களை பயன்படுத்தி வருகிறோம். அறிமுகம் பாருங்க, நம்ம அன்றாட வாழ்வில் ஏராளமான கார்பன் சேர்மங்கள், கார்பன் இல்லாத மனித வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் உண்ணும் உணவுகள், உடல்நலக்குறைவு ஏற்படும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், உடுத்தும் உடைகள், வீடு மற்றும் வாகனங்களில் பயன்படும் எரிபொருட்கள் என நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களிலும் கார்பன் அல்லது கார்பனின் சேர்மங்கள் இருக்கிறது. தனிம வரிசை அட்டவணையில் உள்ள அனைத்து தனிமங்களை விடவும் இயற்கையாக மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கார்பன் சேர்மங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. பாருங்க, தனிம வரிசை அட்டவணையில் உள்ள அனைத்து தனிமங்களை விடவும் இயற்கையாக மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கார்பன் சேர்மங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன், பாருங்க, 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் பூமியில் காணப்படுகின்றன. 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் பூமியில் காண. சங்கிலி தொடராக்கும் தன்மை, 4 இணைதிறன் அமைப்பு,
பிற தனிமங்களுடன் சேர்ந்து அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை போன்ற கார்பனின் சிறப்பு பண்புகள் மற்ற தனிமங்களிலிருந்து கார்பனை வேறுபடுத்துகின்றன. பாருங்க, இந்த கார்பன் வந்து என்ன பண்ணுன்னா சங்கிலி தொடராக்கும் தன்மை, 4 இணைதிறன் அமைப்பு, பிற தனிமங்களுடன் சேர்ந்து அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை போன்ற கார்பனின் சிறப்பு பண்புகள் மற்ற தனிமங்கள் வந்து கார்பனை வேறுபடுத்த. இதனால் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற அனைத்து தனிமங்களுடனும் எளிதாக பிணைப்பை ஏற்படுத்தி சேர்மங்களை உருவாக்குகிறது. இதனால் இந்த கார்பன் வந்து எதோடலாம் சேருது அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற அனைத்து தனிமங்களுடன் எளிதாக பிணைப்பு ஏற்படுத்தி சேர்மங்களை உருவாக்குகிறது. இச்சேர்மங்கள் பெரும்பாலும் சகப்பிணைப்புகளால் தான் உருவாக்கப்படுகிறது. இந்த சேர்மங்கள் பூரா எந்த பிணைப்புகளால் உருவாக்க? சகப்பிணைப்புகளால் உருவாக்கப்படுது. இச்சேர்மங்களை கரிம சேர்மங்கள். ஸோ இந்த மாதிரி கார்பனோட இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் இந்த தனிமங்களை இணைந்து பிணைப்பை மூலம் உருவாக்கப்படும் சேர்மங்கள் கரிம சேர்மங்கள். கார்பன் அதன் சேர்மங்கள் அப்படின்றத கரிம சேர்மங்கள். இந்த கரிம சேர்மங்களின் பொது பண்புகள். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் சில தனித்துவமான பண்புகள் இருப்பது போல கரிம சேர்மங்களுக்கு சில பொது பண்புகள் இருக்கின்றன. பாருங்க, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் சில தனித்துவமான பண்புகள் இருப்பது போல கரிம சேர்மங்களுக்கும் சில பொது பண்புகள் இருக்கின்றன. அவைகளில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கரிம சேர்மங்கள் சிக்கலான அமைப்பையும் அதிக மூலக்கூறு நிறையையும் கொண்டுள்ளன. கரிம சேர்மங்கள் பொதுவாக நீரில் கரையாது. ஈதர், கார்பன் டெட்ரா குளோரைடு, டொலுவின் போன்ற கரிம கரைப்பான்களில் கரையும். இந்த கரிம சேர்மங்கள் பொதுவாக நீரில் கரையாது. ஆனால் ஈத்தர், கார்பன் டெட்ரா குளோரைடு, டொலுவின் போன்ற கரிம கரைப்பான்களில் கரையும். கரிம சேர்மங்கள் எளிதில் எரியக்கூடிய தன்மையுடையவை. கரிம சேர்மங்களை கனிம சேர்மங்களோடு ஒப்பிடுகையில் குறைவாகவே வினைபுரிகின்றன. இந்த கரிம சேர்மங்களை கனிம சேர்மங்களோடு ஒப்பிடும்போது குறைவாகவே வினைபுரிகிறது. இதனால் அவற்றின் வினைவேகமும் குறைவாக இருக்கிறது. பெரும்பான்மையான கரிம சேர்மங்கள் இயற்கையாகவே சகப்பிணைப்பை கொண்டன. சகப்பிணைப்பு கொண்ட கரிம சேர்மங்கள் கனிம சேர்மங்களோட குறைவான உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டன. கரிம சேர்மங்கள் மாற்றிய பண்பை பெற்றுள்ளன. அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள கரிம சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மாற்றியம் அப்படின்னா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடை பெற்றுள்ள கரிம சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் மாறுகின்றன. இவை எளிதில் ஆவியாகும் தன்மையுடையது. பல்வேறு கரிம சேர்மங்களை ஆய்வகத்தில் தயாரிக்கலாம். அடுத்து வந்து இந்த கரிம சேர்மங்களை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம்? கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல். இந்த கரிம சேர்மங்களை எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதலின் முக்கியத்துவம் என்ன? அதோட முக்கியத்துவம் என்ன? இந்த உலகில் லட்சக்கணக்கான கார்பன் சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் பல புதிய சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கான கார்பன் சேர்மங்கள் ஆண்டுதோறும் பல புதிய சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. கரிம சேர்மங்கள் அதிக அளவில் காணப்படுவதாலும் தொடர்ந்து பல கரிம சேர்மங்கள் தயாரிக்கப்பட அவைகளை வகைப்படுத்துதல் தேவையானதாகிறது. எனவே ஒவ்வொரு சேர்மத்திற்கும் தனியான மூலக்கூறு அமைப்பை வழங்கி முறையான வகைப்படுத்துதல் மூலம் வரிசைப்படுத்தி அமைப்பின் அடிப்படையில் அவற்றிற்கு பெயரிடலாம். ஆரம்ப காலங்களில் ஒரே விதமான மூலக்கூறு அமைப்பினை உடைய சேர்மங்கள் ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை பெற்றிருக்கும் என்று அறிவியலால் கருதினர். ஆகவே அவர்கள் ஒரே மாதிரியான மூலக்கூறு அமைப்பினை பெற்றுள்ள சேர்மங்களை வகைப்படுத்த தொடங்கினர். சங்கிலி தொடராக்கத்திலான கார்பன் சேர்மங்களை வைத்து கட்டமைக்கப்பட்டதுதான் கரிம வேதியியல். கரிம சேர்மங்களில் கார்பன் அணுக்கள் மற்ற அணுக்களோடு சகப்பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த சகப்பிணைப்பு ஒரு சங்கிலி தொடரை உருவாக்கும். இதன் அடிப்படையில் கரிம சேர்மங்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள். இவற்றில் கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரில் இணைகின்றன. அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு அமைந்திருந்தால்
அது நிறைவுறா சேர்மம். நிறைவுற்ற சேர்மம், நிறைவுறா சேர்மம். ஒரே பாண்டு, ஒரே பிணைப்புனா வந்து அது நிறைவுற்ற சேர்மம். ஒரு பாண்டு இல்லாம 2 அல்லது 3 பாண்டு இருந்தா அது நிறை உறா சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து வளையமற்ற திறந்த அமைப்பு. அடுத்து வளைய சேர்மங்கள். கரிம சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடர் மூடி இருந்தால், கார்பன் சங்கிலி தொடர் வந்து மூடி இருந்தால் அது வளைய சேர்மங்கள் என்று அழைக்க. ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்த அவை ஓரிணைய வளைய சேர்மங்கள், கார்போ வளைய சேர்மங்கள். ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும், ஒரு சங்கிலி கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்த அவை கார்போ வளைய சேர்மங்கள் என அழைக்கப்பட்ட. கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற மற்ற சில அணுக்களும் சங்கிலி தொடரில் இருந்தால் அவை பல்லின வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. கார்போ வளைய சேர்மங்களை அலிசைக்கிளிக் சேர்மங்கள் என்றும், கார்போ வளைய சேர்மங்களை அலிசைக்கிளிக் சேர்மங்கள் என்றும், அரோமேட்டிக் சேர்மங்கள் என்றும் இரண்டாக பிரிக்கலாம். அலிசைக்கிளிக் சேர்மங்கள் நிறைவுற்ற அல்லது நிலையுறாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும். அரோமேட்டிக் சேர்மங்களும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு பென்சீன் வளையங்களை பெற்றிருக்கும். அலிசைக்கிளிக், அதே மாதிரி அரோமேட்டிக். அலிசைக்கிளிக் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு, அதாவது அலிசைக்கிள்னா ஒன்று அல்லது மேற்பட்ட கார்பன் வளையங்களை பெற்றிருக்கும். அரோமேட்டிக் சேர்மங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு பென்சீன் வளையங்கள், அது கார்பன் வளையம், இது பென்சீன் வளையங்களை பெற்றிருக்கும். கார்பன் அணுக்கள் அமைப்பு மற்றும் கரிமச் சேர்மங்கள் அவற்றின் பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கரிமச் சேர்மங்களை வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. கரிமச் சேர்மம் வளையமில்லா திறந்த சங்கிலி சேர்மங்கள். இது வளைய மூடிய சங்கிலி சேர்மங்கள். இது நிறைவுற்ற பிணைப்பு, நிறைவுறா பிணைப்பை பெற்றிருக்கும். நிறைவுற்றனா ஒரே பாண்டு, நிறைவுற்றனா ஒரே பாண்டு. நிறைவுறா அப்படின்னா 2 அல்லது 3 பிணைப்பு. இது கார்போ வளைய சேர்மங்கள்.